வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உலக தமிழ்ச்சங்கம் எங்கே இருக்குது? மதுரையில் இருக்குது. அதே போல் ஒரு தமிழ்ச்சங்கம் நம்ம சூலூர் தமிழ்ச்சங்கம் இங்கே கோவையில் இருக்குது. அருமையான ஒரு தமிழ்ச்சங்கம் 2009ஆம் ஆண்டில் இருந்து அதை துவக்கி அருமையாக நடத்திட்டு வராங்க. திரு சூலூர் கலைப்பித்தன் அவர்கள் தான் இப்போ அதில் செயலாளராக இருக்காங்க. தமிழுக்காக ஓடி ஓடி உழைத்தும் இன்னும் அந்த தமிழ் சங்கத்தை விடாது பிடித்து கொண்டு அந்த தமிழை வாழ வைக்க பல முயற்சிகள் பகீரத பிரயத்தனம் என்று சொல்லும் அளவிற்கு போய்கொண்டிருக்கிறார்கள். தொடர்புக்கு 9442483066. இன்றே தமிழ்ச்சங்கத்தில் உறுப்பினராகுங்கள். அவர்களது கோரிக்கையும் அதுதான். தமிழ்ச்சங்கத்தை நாம் பாதுகாக்க வேண்டும், அதை நன்கு வளர்க்க வேண்டும், அதில் அனைவரும் உறுப்பினராகச் சேர வேண்டும். அது ஏன் என்று கேட்டால், தமிழ் சார்ந்த அந்த மக்கள் அனைவரையும் அவர்கள் ஊக்குவித்து கொண்டிருக்கிறார்கள். ஓய்வு பெற்ற பெரிய அறிஞர்களையும் அழைத்து பாராட்டி அவர்களை சோம்ப விடாமல் சுறுசுறுப்பாக தமிழிலே ஆர்வத்துடன் தொடரச் செய்கிறார்கள். யாரேனும் புத்தகம் எழுதி வெளியிட வசதி இல்லை என்றால் அதையும் அவர்கள் பதிப்பித்து தருகிறார்கள். அருமையான முறையிலே, எளிமையான முறையிலே. கவிதாசனுக்கே வெண்பா சித்தரின் வாழ்த்து மடலை பாருங்கள். இதோ பாருங்கள், விஜயா பதிப்பகம் வேலாயுதம், மும்முனை கொண்ட தமிழ் சூலாயுதம். இந்து தமிழ் திசை பாருங்கள், பாராட்டி உள்ளது பெருந்தன்மையுடன். ஆக இது போன்ற பல விஷயங்களை அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய தீராத ஆசை என்னவென்றால், எப்படியாவது தமிழ் சங்கத்துக்கு ஒரு சொந்த கட்டிடம் கட்ட வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆவலாக உள்ளது. விடாதீர்கள், நீங்களும் அதில் பங்கு கொள்ளுங்கள். சமீபத்தில் பாருங்கள், திருவாசகத்துக்கு உரை எழுதி அதை அந்த மேட்டுப்பாளையத்திலே உள்ள அந்த பன்னாட்டு பள்ளியிலே குழந்தைகளுக்கு அறிமுகம் செய்து வைத்தார்கள். ஆஹா, சின்ன குழந்தைகள் எவ்வளவு அருமையாக அதை வரவேற்று உள்வாங்கி உணர்ந்து கொண்டார்கள் என்பதை மறக்கவே முடியாது. எத்தனையோ பரிசுகள், எத்தனையோ பட்டங்கள் பெற்றுள்ளார் சூலூர் கலைப்பித்தன் அவர்கள். இயலிசை நாடகத்திலே வாங்கியிருக்கிறார். SV சகசரநாமம் என்பவர் அந்த நாடகத்துறையிலே அவருக்கு கொடுத்திருக்கிறார். இப்படி பல பல பல, ஒன்றல்ல இரண்டல்ல, ஒன்ற இரண்ட எழுத்து சொல்ல என்பது போல. ஆனாலும் அவரது ஆர்வமும் தாகமும் இன்னும் தணியவில்லை. ஏனென்றால் அந்த சூலூர் தமிழ்ச்சங்கத்திற்கு ஒரு சொந்த கட்டிடம் கட்டும் வரை அவர் ஓய மாட்டார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம். இளையராஜா இணைப்பில், அப்துல் கலாம் அணைப்பில், கியாபே விஸ்வநாதம் விருது பெற்ற பிணைப்பில் எத்தனை இருந்தாலும் அவருடைய அந்த தமிழ் தாகம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறதே தவிர, போதும் சலித்துவிட்டது, அகவை அதிகமாகிவிட்டது என்ற தளர்ச்சி என்றென்றும் கிடையாது. இன்று கூட யாராவது நான் தமிழ்ச்சங்கத்தில் உறுப்பினராக விரும்புகிறேன் என்று சொல்லி பாருங்கள், அடுத்த நிமிடம் உங்கள் முன் நிற்பார். அந்த அளவுக்கு அவரது அயராத அந்த உழைப்பு நிச்சயமாக தமிழை வாழ வைக்கும். சில பேர் சொல்வார்கள், தமிழ் படித்து என்ன ஆகப் போகிறது என்று. அப்படி அல்ல. கற்றோர்க்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு என்பது போல தமிழ் கற்றோர்க்கும் இனி எங்கும் சென்ற விடமெல்லாம் சிறப்பு என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. சினிமா துறையிலேயே இவர் மிக மூத்த இயக்குனராக, தமிழறிஞராக இருப்பார் என்று நிச்சயமாக சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆர்வத்துடன் பணியாற்றும் அவரை வாழ்த்த வயதில்லாவிட்டாலும் வணங்க முடியும் நம்மால். இது போன்ற ஒரு அருமையான தமிழ்ச்சங்கத்தை பற்றி நமது சேனலில் இன்று வெளியிடுவதற்கு அருமையான வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்கள் அனைத்திற்கும் நன்றி கூற வேண்டியது இந்த இடத்தில் கட்டாயமாகிறது. அருமையான ஒரு வாய்ப்பும் மற்றும் இது போன்ற ஒரு தகவல்களை உங்களிடம் சொல்லும் பொழுது நம்மை அறியாமல் நமக்கு ஒரு உற்சாகம் தொற்றிக்கொள்ளும். அதுதான் இந்த தமிழுக்கு உள்ள சிறப்பு. ஆக நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் அருமையான கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.